பகுதி 3. பெரிய காமெடி முடிவு. வியாபாரி கோபமாக சொன்னான், அரசே, என் கழுதைக்கு கணக்கு போடவும் தெரியும். அரங்கில் இருந்தவர்கள் மீண்டும் சிரித்தார்கள். அவன் சொன்னான், இந்த கழுதை காலால் தரையை அடித்து எண்ணிக்கையை சொல்வது. அரசர் கேட்டார், சரி, 2 கூட்டி 3? வியாபாரி கழுதையை பார்த்து சொன்னான், சொல். கழுதை 5 முறை காலால் தரையை அடித்தது. அரசர் ஆச்சரியப்பட்டார். ஆனால் அந்த நேரத்தில் தெனாலிராமன் சிரித்தார். அரசே, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர் கேட்டார், 5 கூட்டி 7? வியாபாரி மீண்டும் கழுதையை பார்த்தான். ஆனால் கழுதை அங்கேயே நின்று ஒரு பெரிய கத்தல் போட்டது. அரங்கில் இருந்தவர்கள் சிரிப்பால் தரையில் விழுந்தார்கள். தெனாலிராமன் சொன்னார், அரசே, இதுக்கு கணக்கு தெரியாது. இதுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று. இந்த வியாபாரி அடிக்கிற சைகையை பார்த்து காலால் அடிக்கிறது. அரசர் சிரித்தார். ராமா, மீண்டும் நீதான் ஜெயித்தாய். அந்த வியாபாரி வெட்கப்பட்டு தன் கழுதையுடன் அரண்மனையிலிருந்து ஓடிவிட்டான். அரங்கில் எல்லாரும் இன்னும் சிரித்துக்கொண்டே இருந்தார்கள். அந்த நாளில் எல்லாரும் உணர்ந்தது ஒன்று. புத்திசாலி கழுதை இல்லை, ஆனால் புத்திசாலி தெனாலிராமன் மட்டும்தான். இப்படி இன்னும் சுவாரஸ்யமான தெனாலிராமன் கதைகள் பார்க்க இப்பவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.